நீங்க எப்போவாவது ஒரு குரங்கு இறந்தத நேர்ல பாத்திருக்கீங்களா? சின்ன கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா இதுக்குள்ள ஒரு பெரிய மர்மம் ஒளிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனையோ விலங்குகளின் இறப்ப நாம பார்த்திருப்போம், ஆனா குரங்குகளின் இறப்ப மட்டும் யாருமே அதிகமா பார்த்திருக்க மாட்டாங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமா? இல்ல. சில ஆன்மீக நம்பிக்கைகளின்படி இதுக்கு பின்னாடி ஒரு தெய்வீக காரணம் இருக்காம். புராண கதைகள்ல சொல்லப்படுவது என்னன்னா, ராமபிரான் வானரங்களுக்கு ஒரு விசேஷ வரம் அளித்தாராம். வானரங்களின் இறப்பு மனிதர்களின் கண்களுக்கு எளிதில் தெரியக்கூடாது என்று ஒரு பாதுகாப்பு வரம். அதனால்தான் ஒரு குரங்கு இறக்க போகிறது என்றால் அதுக்கு முன்னாடியே உணர ஆரம்பிக்குமாம். இறப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பே அது திடீரென அமைதியாகிவிடும். கூட்டத்தில் இருந்து விலகி தனியாக ஒரு இடத்திற்கு சென்று உணவு, தூக்கம் எல்லாவற்றையும் மெதுவாக தவிர்க்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் அது ஒரு தெய்வீகமான உணர்வை அடைகிறது. ஆனா இங்கதான் இன்னும் அதிர்ச்சி தரும் விஷயம் இருக்கு. சில சமயங்கள்ல ஒரு குரங்கு விபத்தால அல்லது எதிர்பாராத காரணத்தால இறந்துட்டா மற்ற குரங்குகள் அந்த உடலை அப்படியே விட்டுவிடாமல் அதை தனியாக எடுத்து சென்று யாருக்கும் தெரியாத இடத்தில் விட்டு விடுமாம். அதனால்தான் மனிதர்களுக்கு அந்த உடலை காண வாய்ப்பு கிடைக்காது. இது உண்மையிலேயே ஒரு தெய்வீக மர்மமா அல்லது இயற்கையின் ஒரு சாதாரண நடைமுறையா? உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இப்படிப்பட்ட பல ஆன்மீக ரகசியங்களையும் மர்மங்களையும் தெரிஞ்சுக்க இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.